இத பாருங்க, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் யாரை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்களேன். நீங்க சொல்லலைன்னா விட மாட்டேன் நான். சொல்லுங்க. சத்யா, நான் எங்க அப்பாவை பார்க்க போறேன். ஓனர், என்ன சொன்னீங்க அப்பா? உங்க அப்பா பார்க்க போறீங்களா? ஓனர், அவர் எங்க இருக்கிறாரு? அவரே உங்களுக்கு சொன்னாரு? அவர் கால் பண்ணாரா என்ன? மெதுவா. ஆமா சத்யா. சரி, அவர் எங்க இருக்கிறாரு? ஐயோ, ரெட் ஹில்ஸ் பக்கத்துல இருக்காராம். ஓடு. நான் போய் ஒரே ஒரு வாட்டி அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் சமாளிச்சிரு. இந்த விஷயம் மட்டும் வெளியே யாருக்குமே தெரிய வேண்டாம். ரொம்ப ரகசியமா இருக்கணும். ஓனர், இது செம்ம மேட்ரு ஓனர். ஓனர், அவர் நீங்க பார்த்த உடனே அங்கங்க போக விட்டுறாதீங்க. அவர் அப்படியே பார்சல் பண்ணி இங்க கூட்டின்னு வந்துருங்க. அவர் நம்மளாண்ட ரொம்ப நாளா கண்ணாமூச்சி ஆடின்னு இருக்கிறாரு. இந்த வாட்டி விடவே கூடாது. ஓனர், அவர் ஒருவேளை முடியாதுன்னு சொன்னாருன்னு வைங்களேன், உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நானே இங்க வந்துடுறேன். அப்படியே பேக் பண்ணி இங்க வலிச்சுன்னு வந்துடலாம். சரி சத்யா. என் வாழ்க்கையில நான் யாரையுமே பெருசா எதிரியா நினைச்சதில்ல. இப்ப இருக்கிற எனக்கு மிகப்பெரிய எதிரினா அது அவன் மட்டும்தான். அவனை மட்டும் நான் விட மாட்டேன் சத்யா. சரி ஓனர், அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அவனை சேர்ந்தே பழி வாங்குவான். ஓனர், உங்க பகை என் பகை. ஆல் தி பெஸ்ட் ஓனர். ஓனர், எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? சரி, நான் கிளம்புறேன். ஆனா சத்யா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்குமே தெரியக்கூடாது. ஓனர், நீங்க யார் நினைச்சு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் எதையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன். போயிட்டு வாங்க ஓனர். சேஃபா போங்க. அஞ்சலி, 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 ஒரு நிமிஷம். என்ன? எங்க கிளம்பிட்ட? நான் ஏன் உனக்கு சொல்லணும்? இல்ல அஞ்சலி, இன்னைக்கு நம்ம கலந்துக்க வேண்டிய நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு. அதுவும் ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன் மீட்டிங்ல வராங்க. அவங்க கண்டிப்பா உன்னை கேட்பாங்க, உன்கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. என்னால அதை மட்டும் மேனேஜ் பண்ணவே முடியாது. நான் எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிட்டேன். போதுமா? நீ போய் ஹாயா ரெஸ்ட் எடு. அஞ்சலி, அஞ்சலி, ஒரு நிமிஷம். இல்ல அஞ்சலி, அப்படி கேன்சல் பண்ணிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அப்பாவை பார்க்க போறேன்னு இவன் கிட்ட சொன்னா வீண் பிரச்சனை தான் வரும். நான் எங்க போனா உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டியா? அது இல்ல அஞ்சலி, நான் சொன்ன. அஞ்சலி, அஞ்சலி, என் வேலையை தான் பார்க்க போறேன் அஞ்சலி. மேடம், வணக்கம். ப்ரோ, நீங்களா? ஆமா, நீங்க எங்க? பொழப்பு. இப்பதான் நான் உங்களை நினைச்சேன். 10 நிமிஷத்துல வந்து நிக்கிறீங்க. பெரிய மெஜிஷியன் மாதிரி இருக்கீங்க நீங்க. நீங்க என்ன பத்தி நினைச்சாலே என் மனசுக்குள்ள பெல் அடிச்சிரும். அதான் கரெக்டா வந்து நிக்கிறேன். ஆமா, எங்க போனோம்? ரெட் ஹில்ஸ். ஓ, ரெட் ஹில்ஸ்ல தான் உன் அப்பா இருக்காரு. ப்ரோ, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு தான் ரொம்ப லாங் டிரைவ் போறோம்னு நினைக்கிறேன். ஏ, உங்களுக்கு வேற ஏதாவது பிக்கப் இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்ல, எவ்வளவு நேரத்துல போக முடியும்? ஒரு 40-45 மினிட்ஸ்க்குள்ள போயிடலாம். சரி, வாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். சரி, ஏறுங்க. மேடம், ஆமா, அப்பாவை மீட் பண்றதுல அப்படி என்ன இருக்கு? அவ்வளவு ஏன் எக்ஸைட் ஆகுறீங்க? ஃபாரின்ல இருந்தா வராங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை ப்ரோ. ஆனா ஒண்ணு, எங்க அப்பாவை வேற யாராவது மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணணும். வேற யாராவது மீட் பண்றதுக்கு முன்னாடினா? அத சொன்னல, என் ஹஸ்பண்ட். அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தானா என்ன ஓவர்டேக் பண்ணி எங்க அப்பாவை மீட் பண்ணிருப்பான். பா, அவன் ஒரு பெரிய கிரிமினல்.
கிளம்புங்க. ஆ சரிங்க, போலாம். உட்காருங்க. போலாமா? நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. எங்க எங்க இங்கதான். இங்க தானா? சரி, நான் கிளம்புறேன். நீங்க போயிடுங்க. மேடம் என்ன ப்ரோ? இங்க ஒன்றும் பெருசா ஆள் நடமாட்டமே இல்லையே. நீங்க தனியா போனா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஐயோ ப்ரோ, அது அங்க இருக்குல்ல, அதுதான் எனக்கு சொன்ன லேண்ட்மார்க். நான் போய்க்கிறேன். நீங்க போங்க, சரியா? சரிங்க, பாத்து பத்திரம். அண்ணா சொல்லுமா. உள்ள எங்க அப்பா இருக்காரா? யாருமா? பேரு சிவராமன். சிவராமனா? உள்ள இருக்காரா? உள்ள போங்கம்மா. போங்க. என்ன அஞ்சலி, உங்க அப்பாவை தேடி வந்தியா? ஆமா. நீங்க? அஞ்சலி, எப்படிமா இருக்க? நான் உன் அப்பா தான் பேசுறேன். நான் அட்ரஸ் சொல்றேன், அங்க நீ வந்துடுறியா? இதுதான் உங்க அப்பா வாய்ஸ். நாங்களும் எலக்ட்ரிக் மோட்டார் வச்சு நிறைய கார், பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றோம். ஆனா அது ஒண்ணுமே சேல்ஸ் ஆகலையே. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? கம்மியான விலையில குவாலிட்டியான ஹீ வெஹிக்கிள்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்க. உன்னுடைய சேல்ஸ் பல மடங்கு ஏறி இருக்காம. இப்படி 5-10க்கும் வியாபாரம் பண்ணா எங்க பிசினஸ் என்ன ஆகும்? நீயே சொல்லு. அதுக்கு நீங்களும் அந்த மாதிரி குவாலிட்டியா ரெடி பண்ணுங்க. எங்களுக்கு பிசினஸை விட மக்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். சரிம்மா, அந்த சந்தோஷத்தை நாங்களும் கொஞ்சம் மக்களுக்கு கொடுக்குறோம். இப்ப நீ என்ன பண்ற? உங்ககிட்ட இருக்கிற உன்னுடைய மொத்த ப்ராடக்ட் சீக்ரெட்டையும் ரைட்ஸையும் என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கு பதிலா ஒரு பெரிய அமௌண்ட்டை உனக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன். சரியா இருக்கும்? கொடுக்கலன்னா? ஐயோ, அப்படி கொடுக்கலனா உன் உயிருக்கு ஆபத்துமா. நான் ரொம்ப டீசென்டான ஆளு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துப்பேன்னு நினைப்பேன். அதெல்லாம் மீறி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரலன்னு வையேன், கதம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். உன்னை நான் ஒன்னும் சும்மா போக சொல்லல. உனக்கு நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரேன்.